நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சிங்காரத்தை நம்ம காமெடி பீஸ் நினைச்சா நம்மள டம்மி பீஸ் ஆக்கி அவன் ஹீரோ ஆயிட்டானா? ஹீரோ இல்லடா, அவன் தான்டா நமக்கு வில்ல. அவன் தான்டா நமக்கு வில்ல. அருமையான தெலுங்கு பட டைட்டில்ரா. இத மட்டும் கொண்டு போய் ஆந்திராவுல ஜூனியர் என்டிஆர்ட்ட கொடுத்தோம் வை, துட்டு தருவாரு, கையோட திருப்பதி லட்டும் தருவாரு. டேய், ஏற்கனவே சிங்காரம் நமக்கு அல்வா கொடுத்தான், உனக்கு லட்டு வேணுமா? லட்டு உன் ஐடியால இடிவில. என்னடா முறைக்கிற? ஏண்டா சிங்காரம்லாம் ஒரு ஆளாடா, நல்ல கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கான். அவனை போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு சொன்ன பாரு, உன்னை உதக்கணும் முதல்ல. டேய் என்னடா நேஷனல் ஹைவேஸ்ல பஸ் ரூட்ட மாத்துற மாதிரி கதையை மாத்துற? ரெண்டு பேர் சேர்ந்தாடா பிளான் பண்ணா? என்னமா கூட்டணி கட்சியை கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டு போற? இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒண்டியா வந்த குரங்கு ஊர் குரங்கு கெடுத்துச்சான். ஒழுங்கா படிச்சு எழுதிருந்தாவது ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கலாம். உன் பேச்சு கேட்டு கடைசியில டெபாசிட் இல்லாத வேட்பாளர் ஆயிட்டா. எப்பா நல்லவனே, ஓட்டுனது போதும், கொஞ்சம் வண்டியை நிறுத்துறியா? நாம போட்ட பிளான் எல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா அதை ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஆளை செலக்ட் பண்ண பாரு, அவன் தான்டா டோட்டல் வேஸ்ட். நான் செமஸ்டர் எழுதாத பத்தி கூட கவலைப்படலடா, ஓ முன்னாடி தான் தலைகுனிய வச்சிட்டாங்கடா. அந்த சிங்காரம் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஸ்வீட் கார மாதிரி மென்னே துப்பிடுவன்டா. பரவாயில்ல மாப்ள, உனக்கும் சூடு சொரணை ஈனம் மானம் ரோசம் இதெல்லாம் இருக்குது. ஐ அப்ரிஷியேட் யூ மாப்ள. உன் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கண்டினியூ பண்றேன். அந்த சிங்காரத்தை உண்டு இல்லைன்னு பண்ணணும்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. டேய், அவன் அடிக்கிறடா பிளானு, பெரிய அல்லுமா தீவிரவாதி. அவன் கிடைச்சானா சும்மா பின்னு பின்னு பின்றான். ஆமாண்டா, நாம இது வரைக்கும் யாரையும் அடிச்சது இல்ல, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா அவன் அடிச்சு பழகிக்கலாம். ஆமாப்ல, ப்ரொஃபசர், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் இவங்க 3 பேத்து மேல இருக்க மொத்த கோதி சிங்காரத்து மேல காட்டுறோம். ஓகே ஓகே. பாரு மாப்ள, நம்மள கிளீன் போல்ட் ஆக்கிட்டு ஏதோ வேர்ல்டு கப்ல செஞ்சுரி அடிச்சவ மாதிரி வரான் பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், how are you? செமஸ்டர் எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களா? நல்லா தான் எழுதிருப்பீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? செக்யூரிட்டி சிங்காரம். இட்ஸ் மீ. அநேகமா இந்த செமஸ்டர்ல நீங்க 2 பேர் தான் வரலாறு காணாத மார்க் வாங்கி குவிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அமைதியாவே இருக்கீங்க? புரியுது, எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க. ஓ புரியுது புரியுது. எனக்கு முதல்ல யாரு ட்ரீட் தரதுன்னு யோசிக்கிறீங்க. நீங்க தனியா கொடுத்தாலும் சரி, மொத்தமா கொடுத்தாலும் சரி, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ஆனா என்னோட அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அவசரப்பட்டு ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிடாதீங்க. காட் இட்? இல்லனே, நாங்க ரெடியா வந்துட்டோம். 2 பேரும் ஒரே மூட்ல இருக்கோம். இன்னைக்கே ட்ரீட் கொடுத்தாகணும். நீங்க மட்டும் ரெடியா போதுமா? நான் ரெடியா வேணா? ஊசி இடம் கொடுக்க நூல் எப்படி நோய முடியும்? என்ன சிறுபடுத்தல இருக்கிற ஆஸ்கல். முடியாதுண்ணே, முடியாது. இன்னைக்கே வாங்கிக்கங்க. அதுவும் இப்பவே வாங்கிக்க. ஏய், இப்பவே வா. புரியுதுடா, புரியுது. என்ன காலேஜ் கேண்டீன் கூட்டு போயிட்டு ஒரு டீயும் ஒரு மசாலா வடையும் வாங்கி கொடுத்து ட்ரீட்டை சிம்பிளா முடிக்கலாம்னு பாக்குறீங்களா? நோவே. ஏன்னா உங்க கிட்ட இருந்து நான் லம்பா வாங்காம விட மாட்டேன். டேய் காத்தாடி, சார் லம்பா கேக்குறாரு, கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் மாப்ள, கொடுத்துடலாம். ரெடி? 1 2 3. என்னடி, நான் என்ன கோவில் மணியாடா? ஆளுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. இதுதான் உங்க ஊர்ல லம்பா கொடுக்கறதா? ஒரு மனுஷன் ட்ரீட் கேட்கறது தப்பாடா? ஆமா, ஏன் இந்த கொலவரி? ஏய் சிங்காரா, இன்னொரு ரவுண்ட் போணுமா? ஒழுங்கா ஓடிடுறா. டேய், அடிக்கிற வீரனடா. காரணத்தை சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி அவன் தானே வீரன். ஆமா, எதுக்கு என்ன இப்ப போட்டு அடிச்சீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்காம உனக்கு என்ன ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தருவாங்களா? ஏண்டா இந்த செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வாடானா வேற கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்து எங்களை எக்ஸாமே எழுத விடாம பண்ணிட்டேடா, நம்பிக்கை துரோகி. ஏண்டா ஒரு கொஸ்டின் பேப்பரை மாத்தி கொடுத்ததுக்காக என்ன மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சீங்க? செமஸ்டர் போனா வந்துடும்டா, உசுறு போனா வருமா? அச்சோ பழகலாம். என்னடா மறுபடியும் அடிக்க வரீங்க? புரியுதுடா, புரியுது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரையும் அடிக்க மாட்டேன்னு என் ஆத்தா கிட்ட சத்தியம் பண்ணது உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. கேன்சல் பண்ணி போடுவா? சத்தியத்தை இப்பயே கேன்சல் பண்ணி போடுவேன். டேய் மாப்ள, இவனை போய் அடிச்சமாடா. சை, இவன் ஒரு வேஸ்ட் பீஸ்ரா. வாடா போ. மாப்ள இரு. சிங்காரம் அவன் கலருக்கு ஒரு சஃபாரி வேற. வாடா, எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன்.
உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். இங்கே என்ன தனியாக பண்ணிட்டு இருக்க? கிளாஸ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, நீ இன்னும் போல? இன்னும் கொஞ்ச நாள்ல போக தானே போறேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? ஸ்வேதா, என்ன பேசுற? உண்மையை தானே பேசுறேன். எல்லாத்துக்கும் நீ ஒரு முடிவு எடுத்த அப்படி? என்ன வெற்றி, என் முடிவு தான் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்க சொல்ற? முட்டாள்தனமா பேசிட்டு இரு, யார் பேச்சும் கேட்காத. இப்ப ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மருந்தை விட மனசுல தைரியம் இருந்தாதான் வியாதி கூட குணமாகும். இப்படி நம்பிக்கைலாம் பேசுறதுல ஒரு யூஸும் இல்ல. ஐயோ போது நிறுத்து, என்னால தாங்க முடியல. பேசாம நீ மெடிக்கல் காலேஜ்லயே சேர்ந்துருக்கலாம், டாக்டர் மாதிரி அட்வைஸ் பண்ற. இப்படி பேசுறது கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு வேணா உமால அக்கறலாம் வரலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஸ்வேதா, முதல்ல கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம்? தேவையில்லாம வீண் செலவு. ஹாஸ்பிட்டல் போறது உனக்கு வீண் செலவா தெரியுதா? இல்ல, நம்ம செலவு பண்ற காசு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சொல்ல வர? ஆமா வெற்றி, நான் என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சிருக்கிற காசை சரவணனோட எக்ஸாம் ஃபீஸ்க்காக கொடுக்க போறேன். என்ன வளர்ற? உலர்ல, நிஜமா தான் சொல்றேன். அவனோட ஃபியூச்சருக்கு பெருசா இல்லைனாலும் இப்போவாது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. பெருசா தியாகம் பண்றதா நினைப்பா? தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல, வெறும் ஹெல்ப் தான் பண்றேன். ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்ல, அதுக்காக ட்ரீட்மெண்ட் வச்சிட்டு இருக்க காசை கொடுக்க நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான வேலை. படிப்பு விஷயத்துல ஹெல்ப் பண்ற, இத போய் எப்படி முட்டாள்தனம்னு சொல்ற? படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. அதை விட முக்கியமானது உயிர். போனா வராது. அப்ப சரவணன் என்ன பண்ணுவான்? சரவணனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அதுக்கு வேற ஏதாவது முயற்சி எடுப்போம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன. ப்ளீஸ் ஸ்வேதா, புரிஞ்சுக்கோ. நானும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். முதல்ல டாக்டர் சொல்ற டெஸ்ட்லாம் எடுப்போம். சரவணனுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். என்னடா கார்த்திக் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பின்ன ஏன்டா ஏதோ தொலைச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்க? இல்லை, சரவணனை நினச்சாதான் கஷ்டமாக இருக்கு. எல்லாரும் முன்னாடி அவனை எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு பேப்பரை பிடுங்கின உடனே அவன் அப்படியே அசிங்கத்தில் உறைஞ்சு போயிட்டான். ஆமாண்டா கார்த்திக், பாவம்டா அவன். நல்லா படிக்கிற பையன், அவனை போய் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னதும் எனக்கே கஷ்டமாயிடுச்சுடா. உண்மையிலேயே ஸ்வேதாக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கும் பயப்படாம நானும் எக்ஸாம் எழுதலைன்னு முதல்ல ஆளா நின்னால எனக்கு கூட அந்த நேரத்தில் தோணாமல் போயிடுச்சு. இவங்க வீட்ல மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க? பசங்க படிக்கணும்னா ஃபீஸ் கட்டணும்ல, இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? யோசிக்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட வறுமை, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல, அதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்களோ. அதுவும் சரிதான்டா, நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். நம்ம கரசி ஏன்டா இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? அவங்க எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்களா இல்ல நம்ம கிட்ட மட்டும் தான் ஸ்ட்ரிக்டா இருக்காங்களான்னு எனக்கு புரியலடா. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான், ஆனால் நம்மக்கிட்ட நீ சொல்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்கன்னு தான் தோணுது. அன்னைக்கு என்னடானா நம்ம காஃபி டே போனதுக்கு எல்லார் முன்னாடியும் அசிங்கமா நிக்க வச்சுட்டாங்க. இப்போ சரவணன் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி அவன் ஆன்சர் ஷீட்டை புடிங்கி வச்சுட்டு எக்ஸாமே எழுதக்கூடாதுன்ட்டாங்க. அவங்கள நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தப்பான பார்வை இருக்குது. அதனால தான் நம்ம செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு பெரிய தப்பாக தெரியுது. அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஜெயா. நம்ம மேலே நல்ல இமேஜ் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கூடி சீக்கிரம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் தீரும். நல்ல வேளை நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ரவி சார் இருக்காரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆமாம் ஜெயா, அவர் தான் ஒவ்வொரு வாட்டியும் நமக்காக கரஸ்பாண்டன்ட் கிட்ட தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு பறிஞ்சு பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கூட மதிக்காம அவர் எப்படி எல்லாம் பேசுறாங்கடா. போன எக்ஸாம்க்கு சார் ரிக்வஸ்ட் பண்ணி தான் சரவணன் எக்ஸாம் எழுத வச்சாரு. ஆனால் நாளைக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாதான் சரவணன் மற்ற எக்ஸாம்லாம் எழுத முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜெயா. நம்ம வீட்லயாவது சொல்லி சரவணன் எக்ஸாம்க்கு ஏதாவது பணம் கேட்டு பார்க்கலாமாடா? நானும் அதான் நினச்சேன். ஆனால் இந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பா வெளியூர் போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வேணா மறுபடியும் எக்ஸாம் எழுதலன்னு ஸ்ட்ரைக் பண்ணலாமாடா? எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுவேன்? எக்ஸாம் எழுதணும்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும், அதைத்தான் கரஸ்பாண்டும் சொல்கிறாரு. அதுக்காக காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ணா அது ரொம்ப தப்பாயிரும். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. இப்போ என்னடா பண்றது? எதனா பண்ணி தான் ஆகணும் ஜெயா. ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல. சரவணன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆமாம் கார்த்திக். சரி, ஸ்வேதா வெற்றியை பார்த்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நீயும் வரியா? போலாம்டா. ஹலோ அசோக். சொல்லு பிரியா. எங்க இருக்க? வேற எங்க பிரியா, கழுத கெட்ட குட்டிச்சவரு, நம்ம காலேஜ்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஃப்ரீயா இருக்கியா? நீ போனை கட் பண்ண நான் ஃப்ரீயா இருப்பேன். என்ன நக்கலா? ஐயோ. ஹலோ. சாரி பிரியா, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்.
நீ என் கூட பேசாத, நான் கோவமா இருக்கேன். கோவத்துல கூட நீ அழகா தான் இருப்ப பிரியா. ஃபோன்லயே ஐஸ் வைக்காத. ம்ம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ நேர்ல வா. என்ன பிரியா ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிற? என்ன விஷயம்? நேர்ல வா, அப்பதான் சொல்வேன். ஓகே பிரியா, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 2 நிமிஷம் ஆகுமா? பிரியா, நான் சொன்னதே ஓவரு, நீ எனக்கு மேல இருக்க. போனை கட் பண்ண, நான் முன்னால் நிக்கிறேன். என்ன மேஜிக்லாம் பண்ற? பின்ன மேஜிக்லாம் காட்டினா தானே ஒண்ணுமே அழகான பொண்ணுலாம் கவுக்க முடியும். என்னது? இல்ல இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்ல வந்தேன். பிரியா, நீ சிரிக்கும் போது உன் கண்ணத்துல குழி விழுதே, அப்பா அந்த குழியில் தான் நான் விழுந்துட்டேன். இப்படி கவிதையா கொட்டுறப்பார், இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. பிரியா, உன்னை பார்த்தா எனக்கு என்ன, இந்த காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு செங்கலுக்கும் கவிதை வரும். இன்னுமா இந்த காலேஜ் என்ன நம்பிட்டு இருக்கு? என்ன யோசிக்கிற? இல்ல, என்னை எதுக்காக கூப்பிட்டு இருப்பேன்னு யோசிக்கிறேன். ஆமா பிரியா, என்னை எதுக்காக கூப்பிட்ட? என்ன இப்படி கேட்ட? நான் கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் ஆடினே, என்ன பாராட்டினியா? ஒரு வார்த்தையாவது எப்படி இருந்ததுன்னு சொன்னியா? என்ன பிரியா எப்படி கேட்டுட்ட? அந்த நாட்டிய பெருவழி பத்மினியே வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாத. என்ன திருட்டு மொழி முழிக்கிற? நான் டான்ஸ் ஆடும் போது ஒரு போட்டோ எடுக்கணும்னு தோணித்தா உனக்கு? போட்டோ எடுத்தா அழகு குறைஞ்சிடும் பிரியா. இந்த கதையெல்லாம் விடாத. இப்ப என்ன பிரியா, போட்டோ தானே எடுத்துட்டா போச்சு. எப்படி? என்கிட்ட கேமரா மொபைல் இருக்கே, இதை வச்சு எப்படி ராஜீவ் மேனமே எடுக்கிறேன் பாரு. எங்க ஒரு போஸ் காட்டு. எப்படி? பூனமே நடந்து காட்டு. அது இல்ல பிரியா, கொஞ்சம் கேட் வாக் பண்ணி காட்டுன்னு சொல்ல வந்தேன். விட்டா என்னை வச்சு ஒரு ஃபேஷன் ஷோவே நடத்துவேன். ஒழுங்கா நான் பண்ற போஸை மட்டும் போட்டோ எடு. சரி பிரியா. எங்க காட்டு பார்க்கலாம். என்ன இவ்ளோ சுமாரா எடுத்திருக்க? என்ன பண்றது பிரியா, குக்கர்ல இருக்கிறது தானே கரண்டில வரும். இங்க என்ன இருக்கோ அதானே இங்க வரும். உன்ன என்ன போட்டோ எடுக்கறியா? போட்டோ நில்லு. பிரியா, டேய் நில்றா. ஐயோ நில்லு.